கனடால இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ப்ளஸ் வந்துட்டு ட்ரெக்கிங் போணும், நல்லா வந்து என்வாயர்மெண்ட்ட வந்து என்ஜாய் பண்ணணுங்கிறவங்களுக்கு இந்த மாரி இடம் ரொம்பவுமே பிடிச்சமான ஒரு இடமா இருக்குங்க. நாங்க போனது வந்து சம்மர் டைமுங்கிறனால ஃபுல்லா வந்து கூட்டமா இருந்தது. கார் பார்க்கிங்க்கே இடம் இல்லாத மாரி. நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கார்லாம் வந்து நிறுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே வந்து நம்ம இப்ப எங்க இருக்கோம், நம்ம எந்த இடத்துக்கு போணும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மேப்லயே வந்து குடுத்துருப்பாங்க. ஒரு வழியா நம்ம வந்து அந்த லென் கேனியன் பிரிட்ஜ வந்துட்டு இது பண்ணிட்டோங்க. பார்க்கிங்லேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் வந்து வாக்கபல்ல தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மியூசியம் மாரி வச்சிருப்பாங்க. அந்த மியூசியம்குள்ள நெறைய பழங்கால பொருட்கள், அப்புறம் வந்து பறவைகள், அந்த விலங்குகள்லாம் வந்து எப்படி பராமரிக்கிறாங்க, இந்த பிரிட்ஜ் எப்படி உருவாச்சு, இந்த மாரி நெறைய ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்தது பார்க்கறக்கு. கிட்ஸுக்கு வந்து சின்ன சின்ன டாய்ஸ், பொம்மை, அந்த விளையாடுறதுக்கு தகுந்த மாரி சின்ன சின்ன இடம்லாம் இருந்தது. அனிமல்ஸோட ஹேபிட்ஸ பத்தி நெறைய விஷயங்கள் வந்து அதில வந்து குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் மெதுவா வெளியில வந்தோம்னா வந்து, அந்த நம்ம போற அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜுக்கான அந்த பாலம் வந்து இருந்தது. இது ரொம்பவுமே நல்லா பெரிய நீளமான பாலமா இருந்தது. ரொம்ப உயரமாவும் இருந்தது. பயங்கர உயரமா இருந்தது. மேலேருந்து கீழ பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருந்தது. பட் வந்து நல்லா வந்து ரசிக்கிறதா தான் இருந்ததுங்க. அப்படியே அந்த பாலத்த வந்து கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு, அங்க வந்து நெறைய இன்னும் வந்து மேல மலை ஏறுற மாரியும் நெறையா இருந்தது. ப்ளஸ் வந்து ஸ்விம் பண்ற மாரி நெறைய இடங்கள் இருந்தது. அங்கங்க வந்து வார்னிங் போர்டு வச்சிருந்தாங்க. நம்ம வந்து எந்த இடத்துக்கு எப்படி போணும்னு. இந்த சைடு போனா வந்து ஸ்விம்மிங்கு, அதுக்கப்புறம் கீழ வந்து நேச்சர்ஸ் பார்க்குற மாரி. இந்த சைடு போனோம்னா வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து மேல வந்து மலை மேல ஏறுற மாரி இருக்கும். நம்ம வந்து சரி ஃபர்ஸ்ட்டு மேல போய் என்ன இருக்குன்னு நல்லா பார்த்துட்டு வந்துடலாம், அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து கொஞ்சம் நடக்கிறது தான் வந்து கஷ்டமா இருக்கும். நல்லா வந்து ட்ரெக்கிங் போணும், ரொம்ப தூரம் நடக்கணும்னு வந்து விரும்புறவங்க வந்து இந்த மாரி இடத்துக்கு போனா நல்லாருக்கும். நாங்க வந்து அந்த ட்வின் ஃபால்ஸ்க்கு வந்து வந்துட்டோங்க. இங்கேருந்து வந்து எப்படி போணும், எப்படி வந்து மேல போணும், எந்தெந்த இடத்துலலாம் வந்து சேஃபா போணும், எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. நாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து மேல வந்து ஸ்டெப் பண்ணி போயிட்டுருந்தோம். அது வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிருந்ததுனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போற மாரி தான் இருக்கும். ஆனா வந்து பயங்கர கூட்டமா இருந்தது. ரெகுலரா எல்லாருமே நெறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த ட்வின் ஃபால் பிரிட்ஜ்ல வந்து என்ன பண்ணலாம்? ஜம்ப்லாம் வந்து மலையிலருந்து ஜம்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து சேஃபா இருக்கா? இல்லையா? அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து போர்ட்ல வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாம இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நெறைய பேர் அங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. நம்ம ஏதாவது வந்து தப்பு பண்ணோம்னா, அத வந்துட்டு கரெக்ட்டா பார்த்து, "இல்ல இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. இந்த இடம் சேஃப் இல்ல." அப்படிங்கிற மாரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருப்பாங்கங்க. அங்கருந்து பார்க்கறக்கு அந்த இடம் ரொம்பவுமே அழகா இருந்தது. அந்த அருவி கொட்டுறதெல்லாம் வந்து பார்க்கறக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் எங்கனால ரொம்ப தூரம் மேல ஏற முடியாதனால நாங்க மறுபடியும் திரும்பி வந்துட்டோம். நாங்க அப்புறம் வந்து மறுபடியும் கீழ இறங்கி வந்துட்டோங்க. ஆ அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த சைடு போனா வந்துட்டு நம்ம அந்த ஸ்விம் பண்ற இடம், அதுக்கப்புறம் கீழ இருக்கிற அந்த தண்ணி நேச்சர்லாம் வந்து பார்க்கலான்னு, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வந்து கரடுமுரடா இருந்தது. போம்போது கொஞ்சம் பார்த்து போற மாரி இருக்கும். ஆ அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு போர்ட்லாம் வச்சிருப்பாங்க. சைன் போர்ட்லாம். இந்த இடத்துல வந்து என்ன மாரிலாம் பண்ணலாம்? டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கு? நம்ம இந்த இடத்துல இருந்து வந்துட்டு ஜம்ப் பண்றது சேஃபா? சேஃப் இல்லையா? இந்த மாரி எல்லா இடத்துலயுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்ஸ் வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து போய்க்கலாம். ஒரு வேளை வந்து காட்டுல வந்து நம்ம வழி தவறி போயிட்டாலும் அங்கங்க இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு இருக்கும். அத வச்சு நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம் இப்போ, நம்ம எந்த இடத்துக்கு திரும்பி வரணும், அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். இங்க வந்து கொஞ்சம் வந்து கால்லாம் கீழ தண்ணிக்குள்ள இறங்குற மாரியான இடமா இருந்தது. இந்த இடத்துல போயிட்டு நம்ம சும்மா பாறைலாம் ஆனா பயங்கரமா வழுக்கிட்டே இருந்தது பாறை. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து நின்னு அங்கேயே நெறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் ஒரு 2, 3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள நின்னு ஃபோட்டோலாம் எடுக்கிற மாரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். நேச்சர வந்து ரசிக்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த மாரி வந்து அழகழகான வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும், ட்ரெக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறவங்கலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த மாரி ஒரு இடத்துக்கு வந்து போணும்னு நெனைப்பாங்க. இந்த மாரி தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இன்னும் வந்து எவ்வளோ இடம் வந்து போறக்கு இருக்கு, அப்படிங்கிற மாரி எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்ஸ் இங்க தான் இருக்குங்க.
அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனோம்னா, அங்க வந்துட்டு ஒரு குட்டி லேக் மாரி இருந்ததுங்க. அங்க வந்து நெறைய பேர் ஃபிஷிங்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க. நாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு கீழ இறங்கிட்டோம். கீழ இறங்குனதுமே வந்துட்டு ஒரு சின்ன கஃபே மாரி இருந்தது. அங்கேயே வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்தது. நம்ம வந்து வேணுங்கிறத நாங்க சாப்பிட்டுட்டு, அங்கருந்து அப்படியே வந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.